என்னதான் பண்ணுறோன்னு தெரியலையாட்டி இவ்வளோ. ஏன் அப்பா இந்த கிழவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலட்டா. என்ன பண்ணுறது, உங்களுக்கெல்லாம் ஒரு தொல்லை, எனக்கும் ஒரு தொல்லையாக இருக்கும். என்னட்ட நான் சொல்ல முடியும்? நீங்கள் என்ன பேசினாலும் என் புருஷன் பண்ணி வைக்கிற தலையெழுத்து தலைவலி கொடுமைடி எனக்கு. என்ன பண்ணுறது, இவ்வளோ இந்த மர்ம காரியம் பண்ணுற கொடுமையை விட இந்த ஆள் பண்ணுற கொடுமை பெரிய கொடுமையாக இருக்கும் எனக்கு. ஏன் அப்பா எப்போ எட்டு ஒழிவானு தெரியல இந்த ஆள். அவ புருஷனை எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம், எம்மோ நாளைக்கு நல்லா வச்சுக்கிட்டு பார்க்கணும், அவனுக்கு முன்னாடி நம்ம போய் சாவணும்னு நினைக்கிறாளுவோ. இந்த கிழவனை வச்சுக்கிட்டு ஏன் அம்மா 10 ஊருனாலும் இப்போ நல்லா செம்ம கழி கேட்பா மாட்டேருக்கு. 10 ஊர் பொம்பளை ஒன்றா இருந்தாலும் அம்மா கழி கேட்பா இந்த ஆள். நான் என்னட்ட சொல்கிறது, சரி ஏட்டி வண்டியை 4 வாழை கப்பிடிச்சிக்கிட்டு வந்தா நம்ம விட்டு தோட்டலாம் கொட்டா காய்ச்சி கிடக்க என்ன எல்லாம் புழுவி கொட்டுறதுக்காரி வச்சிருக்கிற. என்னட்ட சொல்கிறது, நீ இந்த மாதிரி புட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் என்னட்ட நல்லது நடக்கிறது போ. நான் என் அம்மா சொல்லி பார்த்துக்கிட்டா என்ன ஒன்று கேட்கறாளா பாரு. ஆமாம் அக்கா, நீ ஒரு ஆள் பார்த்துக்க. காலையிலே எழுந்திரிச்சு அந்த மனுஷன் எழுந்திரிச்சு போய் தோட்டத்தை போய் பார்க்குறோம், நல்லா காய வெட்டி மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். நீ என்னமோ என்னதான் குறை சொல்லுவேன். நான் என்ன வேலையில் வந்துருக்குறேன், உனக்கு வாழைக்காய் தான் இப்போ கேட்குது பாரு. வாழைக்காய் உன் புருஷங்காரன் அப்படியே வாழைக்காய் சமைச்சு வச்சாலும் அந்த கலவன் துண்ணுக்குடுவா பாரு. என்னட்ட நான் சொல்கிறது, என் வீட்டிலே நடக்குது. லாப காலம் எல்லாம் நடக்குது பாரு. நான் என்னட்ட சொல்கிறது, இம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் கேட்காத காதில் வாங்கிக்காத என்னமோ இப்போலாம் பேஜ வர மாரி பேசிக்கிட்டு இருக்கிறியா. இந்த பொண்ணுக்காரி ரொம்ப திமுறாக பேசிக்கிட்டு என்னென்ன பண்ணுறான்னு சொல்கிறோம். வாட்டி வீட்டுக்கு போய் கேட்போம்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாயை முடிக்கிட்டு பொட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறியாளா என்ன? எனக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறது சொல்லு பார்ப்போம். இந்த அவள் யார் இந்த பஞ்சவரணம் இருக்கிறாளா? ஏன் அம்மா 10 வீட்டு குடும்பத்தை மாமியா மாதிரி கெடுத்து விட்றா படக்கிட்டியா அட்டாடி அட்டை. என்ன வாயி வந்துட்டு இவ்வளோ போனதுலேருந்து என் மருமவளுக்கு அம்மா வாயி. வாங்க இதை சும்மா விடக்கூடாது பாருட்டா, வா போய் கேட்போம். ஆமாட்டி அவள் சொல்கிறட்டெல்லாம் நீ வந்து அவளே ஒரு லூசிடி. அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவள் மாமியாக இருக்கிறாள், அவள் தான் எல்லா வேலையும் பார்க்குறவ. அவளை போய் சொல்கிற பாரு. இவ கூட வந்தவளோ எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பா. பஞ்சவரனால நல்ல குட்டிடி. என்ன சண்டை போட்டாலும் அட்டுன்னு வாயிட்டு அவராமல் பேசுவா. என்ன கொஞ்சம் சண்டை எக்ஸ்ட்ரா போச்சுன்னு நம்மள 4 கேள்வி கேட்பா. அதான் அவகிட்ட ஒரு விஷயம். சரி அது கிடக்கட்டும், உக்காரு வந்தலேன்னு நின்றுக்கிட்டே பேசுறா. நின்றுக்கிட்டே காருட்டு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறோம். செட்டடிக்கு உன் வீட்டு கரையெல்லாம் தூக்கி வை, அப்படி அப்புறம் பேசிக்குவோம். ஏட்டி இந்த மொட்டைச்சி இருக்கிறாள சரியான ஆளாக இருப்பாளட்டுக்கிட்டி. எப்போ வாரு என் புருஷனை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாளாம் அவளும். இந்த கிழவன்டா அந்த கிழவி அவளை பற்றி பேசுகிறான்னா அவளும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவளும் அங்கே போய்ட்டு இருக்கிறான், எங்கள் மாமா மாரி வராது மாமா மாரி வராது. என்னதான் 100 தாய் மாமனாக இருந்தாலும் நம்ம இன்னும் ஒருத்தி கட்டிக்கிட்டு வந்துட்டோமே, அப்புறம் என்னடி வந்து கிடக்கு, இன்னொருத்திக்கு பேச்சு வந்து கிடக்கு. இந்த கிழவைய நான் காடு வாவானது ஊடு போப்போன்னு இந்த காலத்துலேயும் மொட்டைச்சியை பற்றி சொல்லாத. மொட்டைச்சி தங்கமான ஒன்று முடியாமல அம்மா கேள்வி கேட்குறாண்டி. என்னட்ட நான் சொல்கிறது, வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு. என்ன நாடி நரமெல்லாம் நடுநடுட்டு போச்சு இந்த வயசில். மொட்டைச்சி கேட்குது கிழவனுக்கு மொட்டைச்சி. இருக்கட்டும் அவளை வைக்கிறோம். இன்னொன்று மருமவளையும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாளுவோ கொள்றாளுவோலாம் சேர்ந்து போய் பேசிக்கிட்டு கெட்டு விட்டாளோன்னு நீ சொன்னல. அதை வச்சு நம்ம எப்படியாலும் ஒரு சண்டையை வளர்த்துவோம் மாட்டி. மோனிக்கா நீ அழாத வார். ஏக்கா ஒன்றும் இல்லைக்கா, கல்யாணத்துலேருந்து அவளை நான் ஒரு வேலை கூட வாங்குறதுல ஒரு கிச்சனில் கூட விட மாட்டேன். என்ன ஏழுன்னு எதுவுமே கேட்க மாட்டேங்க்கா. அவளை கண்டுக்கிறதும் இல்லை, அவளை பெரிய ஆளாக மடிக்கவும் கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த ஊரில் கிடக்கிற சிரிக்கி வர என்னென்னமோ பேசுகிறாள்வலை நீங்கள் சொல்லு பார்ப்போம். இவ்வளவும் பேசுகிறாளுவோ கொள்றாளுவோ எப்படி இவ்வளோக்கு நம்ம வந்து இவன் வாடி அம்மா வந்த உடனே நீ கிச்சனுக்குள்ளே பூண்டுக்கிட்டு நீ ஆட்சி ஆடுற நான் விட முடியும் சொல்லு பார்ப்போம். அதனால் நான் ஒன்றும் சொல்லலட்டா, எல்லாத்தையும் அவளை தண்ணி ஒடுக்கி வச்சே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவளே கேட்பா, என் வீட்டுக்காரருக்கு நான் சமைச்சு போட வாட்டேன்னு. எழுக்குடி மனசில் நான் நினைப்பேன், எழுக்குடி உன் புருஷனுக்கு சமைச்சு போட்டு அப்படியே அசமடக்கிக்கலாம் மசக்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிக்கிட்டு தான் இத்தனை நாள் நான் அவளை போனால் போகுதுன்னு கம்முன்னு இருக்க வச்சேன். ஆனால் இன்றைக்கி கள்ளட்டால எல்லாம் வீடுச்சு அக்கா. இவ்வளோ வந்த சிரிக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாளோ தெரியுமா? நீ எதுவாக இருந்தாலும் உன் மாமியால் எகிட்டு பேசி கொள்ளு, எல்லா வீட்லையும் அப்படி தான் இருப்பாளுவோ, அவளெல்லாம் தம்மி ஆக்கி வைன்னு சொல்லியிருக்கிறாளுவோன்னு நினைக்கிறேன் நான். இல்லைன்னா இவ எப்படி இந்த அளவுக்கு பேசுகிறா பாரு. எனக்கு அதுவே எரிச்சலாக வந்து போச்சு, எரிச்சலா. என்னடி சொல்கிறா? இந்த காலகட்டத்துலையுமா நீ இப்படி இருந்த? ஏன் அப்பா அவனை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக மருமகளை அப்போ நீ தான் குடும்பப்படுத்தணும் ஏட்டி. அவன் ஒன்றை குடும்பப்படுத்தலை. அப்புறம் எடுக்கட்டி அன்றைக்கி அம்மா போய் சொல்லி புளிவுன அண்டை பொய் ஆகாச பொய்யெல்லாம் சீச்சி உன்னை நம்பி எழுதியுமே இறங்க முடியாது போல இருக்கட்டா. ஏட்டி 100 இருந்தாலும் கட்டிக்கிட்டு வந்தவா புருஷனுக்கு வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் சமைச்சு போட்டு நல்லா எல்லாரையும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பாடி உங்களுக்கு ஏட்டி. அழுக்குன்னு அவளை இடு வரைக்கும் கைப்பாவையாவே வச்சுன்னு இருக்கிற பாரு நீனு. ஏன் அம்மா நல்லவனு பார்த்தா என்னடி மோனிகா இப்படி இருக்கிறாளா ஆட்டா. ஏட்டி அப்புறம் அவன் ஆட்டா விட்டுலாம் சொல்லலையாட்டி உன்னை பற்றி. ஏன்னா அவன் ஆட்டா அப்போலாம் சண்டை வாங்கலாட்டி உன்னை பற்றி. என்னடி இப்படி இருக்கிறீங்களா?
சீச்சு சிச்சு நானெல்லாம் வந்த அன்னைக்கே சும்மா சொல்லக்கூடாது. இந்த கழுவி செட்டாலையா மாமியா வந்த அன்னைக்கே மருமகனு சாவி எடுத்து இடுப்பில் சொல்லி விட்டுவிட்டு இந்தா இது ஃபுல்லாக பணம் காசெல்லாம் இருக்குது, நகை நட்டு இருக்குது, எல்லாம் விட்டு போட்டு ஆண்டு அனுபவின்னு சொன்னேன். இந்த மொட்டை சீசரிக்கு அன்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே எல்லாம் உடஞ்சி போய் 2 பாகமாக பிரித்து ஆளுக்கு பாதின்னு பிரித்து கொடுத்து உங்கள் வேலையை பாருங்கட்டின்னு அந்த கிளவி மண்டை போட்டான். அந்த மண்டையை போட்டதுக்கு நான் தான் மண்டையை போட வச்சேன். இதே பாரு இவ ஆம்பறியான். இவரும் சொல்கிறாரு நீராண்டி வசத்தை வச்சு குடிச்சு சாவடிச்ச அந்த கழுவி செட்டு பிடிச்சி அதை மொட்டைச்சி பேரில் பழைய பார்த்தவன் நீரான் மொட்டைச்சி ரொம்ப நல்ல ஒன்றான் இந்த ஆளு. அப்போ நான் என்னத்தை சொல்கிறது, இனிமேலாம் இருக்க கொள்ளாண்டி எல்லா பிரச்சனையும் வருட்டு இங்கே 6 மணிக்கா உனக்கு நான் புட்டி மதி சொல்கிறேன்னு நினைக்காத. மருமக கையில் ஒப்படைச்சி கொடுத்து வாங்கி பழகு. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நீ சொல்கிறத அவ சொல்கிறத நீ கேட்ப. இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் அவன் உனக்கு காரி துப்பி சீரை பிடிக்க வச்சு சிரிப்பாக இருக்க வச்சு விடா வாட்டுக்க. என்ன நீ என்னை பற்றி அப்படி புரிஞ்சுக்கிட்ட நீனு? இங்கே ஆறு ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்க நானு. அவளை கைகளெல்லாம் வெட்டி அடுப்பில் போட்டுவிடுவான் அடுப்பில். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்படி பைத்திய காய்ச்சி மாரி போறா வாரா அதனால இப்போ சரியான லூசுன்னு நினைக்கியா காரி? ஒழுங்காக மட்டும் குடும்பம் பண்ணல நம்ம சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்க அங்கங்களும் அடிச்சாளுவோம். நானெல்லாம் கத்தி எடுத்து குட்டி கொலை பண்ணி விட்டுருவோம் கொலை. என்ன நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு 10 மணி சொட்டு பெற்று நல்ல படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிவிட்டு எல்லாம் பண்ணி வச்சா இவ்வளோ ஒன்று நோவாமல் நோம்பு கும்பிடுவாளோட என்னம்மா நீ வர சப்போட்டு பறிஞ்சுக்கிட்டு என்ன அவள் கொடுத்த பிசு கட்டும் டீயும் உனக்கு வேலை செய்கிற எனக்கு ஒன்றும் புரியலையாட்டா. என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற? இங்கே யாருக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவள் நல்ல விலையே கிடையாது. நாடு மாதிரி சிரிக்கி அவள். நீ நினைக்கிறியே அப்பா அத்தா வாங்கிட்டு வரலாம் அப்படியே மூளையிலே போட்டு வைக்கிறோன்றால வரவ போகிறவட்டெல்லாம் அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு எடுத்தா கொடுத்தா சாப்பிடுங்க மாமான்னு கரெக்டாக அதில் எல்லாத்தையும் சீவி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி கூழாக்கி கேட்டால் ஐஸ்கிரீம்னு கிட்ட தின்றாங்க புருஷனும் பொண்டாட்டியும். என்னென்ன வேலை பார்க்குறா தெரியுமாவோ? ஏன் அப்பா அதெல்லாம் ஒரு குறையாட்டி ஏன் மருமகளெல்லாம் என்னென்ன பண்ணுறா தெரியுமா உனக்கு? அத்தனையும் வாங்கிட்டு வந்து சமைப்பா. நமக்கு பல்லு இல்லை வெங்காயம் இல்லைன்னு எல்லாட்டி போட்டு அரைச்சி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கெல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சு திம்பாங்கட்டான். என்ன பண்ண சொல்கிற? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம் இத்தனை வருஷம் இல்லை. நீ என்னடி இப்படி இருக்கிற தலைக்கிறா? ஐயா அட்டியே உன் கூட சேர்ந்தோம்னா எண்களையும் தூக்கி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே வச்சுருவாங்க போடுறக்க. எனக்கு ஒன்றும் புரியலையாட்டா. ஐயோ எனக்கு பயமாலாம் இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் பாட்டா. யாட்டி அப்படிலாம் மட்டும் நினச்சிக்காட்டி இல்லைன்னு வச்சுக்க பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். ஒழுங்கா மருமக சொல்லிட்ட கேளு. நீ சொல்லிட்ட மருமக கேட்கட்டும். ஓம்படியானும் கை நழுவிட்டு போடுவான். ஓம்படியானுக்கு ஏற்கனவே உன் மேலே ஒரு கடுப்பு வெறியில் இருக்கிறான். இதில் வர நீ வந்து ஆம்பளை அவன் கூட துணையில் இருக்கிறானா இல்லை புள்ள அவன் கூட துணையில் இருக்கிறானா எல்லாம் அவன் வேலை பார்த்துக்கிடுவான். இதுலையே உன் புருஷங்காரன் உன் மேலே பாசமே இல்லாததுக்கு காரணம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீ என்ன மனசு நொண்டு போடுவேன்னு நாங்கள் சொல்லாட கிடக்குறோம் பார்த்துக்க. என்னமோ எல்லாம் சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் நீ எல்லா வேலையும் பார்க்க நிற்கிற. ஆனால் என்னக்கா சொல்ல வர நீ? என்ன எனக்கு தெரியாத வேலைன்னா என்ன எனக்கு வயிற்றுல இடியை இறங்கின மாதிரி எல்லாம் இருக்குது. என்ன பொடி வச்சு பேச சொல்லிட்டா என்ன பிரச்சனைன்னு? ஏன் என் புருஷன் என்கிட்ட நடந்துக்கிறாரு இப்படி? நானும் பல வருஷமாக கொண்டு கிடக்கேன் அந்த கிழவனை. இங்கே பாரியா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த கையோடு என்கிட்ட பேசுறதுல கொள்றதுல ஒரு சிரிச்சு சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறேன். என்ன கல்யாணம் கேட்குறான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானா? உன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. நரி மேட்டானா இருக்கிறோம் நீனு. நீ சரியான குள்ள நரிடி. என் அண்ணன் தம்பி எல்லாம் என் கூட சேர விடாத அளவுக்கு அடித்து சொருட்டி விட்டு நீ ஒண்டியெல்லாம் வாழ்கிற இந்த இடத்துல உனக்கிட்ட எனக்கு என்ன பேச்சு ஒன்று கிடக்குனா? என்னதான் போய் கஷ்டப்பட்டு வந்தாலும் என் பிள்ளைக்காக நான் போய் கஷ்டப்பட்டு சொட்டுப்பட்டு சேர்த்து வைக்கணும்னு போயிட்டு வரேன். நீ என்னடி என்கிட்ட பேச்சு இருக்கிற? உனக்கு எனக்கு இந்த பேச்சு வழக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது. வெறுட்டா போட்டார். இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்ல நல்லா இருந்தோம். இந்த நெக்லச்செல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வந்தார். ஆனால் இந்தானு கையில் கொடுக்கல. வீட்டுக்குள்ளே வச்சார் பீரைக்குள்ளே. நானெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நிற்கிறேன் நிலக்காலில். சரி அது கிடக்கட்டும். என்ன காரணம்னு சொல்லுக்கா. எனக்கு வர்ற ஆட்டத்துக்கு மண்டையை வடிச்சிரும் வர்றக்கு. சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு. அடையா கண்ணீர் எடுக்க காய்வ கிட்ட தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி வைக்கிற. இவ நம்ம சொன்ன அவளை இழுத்து கொண்டியில் விட்டு போடுவா. இவ நீ என்னதான் பண்ணுறியா தெரியல. நான் ஏன்டா அவங்க கூட வந்து நிற்கிறணும்னு தெரியலத்தா எனக்கு. இவ சரியான சிரிக்கியல்ல. நீ என்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? என்ன தண்ணி இப்படி பண்ணி விட்டு திரிகிறியா அந்த கிழவன்? இப்படி எப்படி சுட்டுனா நமக்கு என்ன வந்து கிடக்க அந்த ஆளு? நம்ம பேசுகிற பேச்சு உன்னை யாருக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இன்னொன்று இல்லைட. கடவுளை நான் என்னட்ட பண்ணுவோன்னு தெரியலையாத்தா. உன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னைக்கு என்ன கொண்டு போய் சொல்லக்கரில் வைக்க ஒரு நீரத்தோட வச்சாலும் வச்சு விடுவேன். இவளெல்லாம் வாய் பச்சாரி வாயாலச்சா இவளுக்கு பாரு. அவளை சொல்கிற மருமகளுக்கிட்டலாம் நான் சமைய கட்ட விட்டோம்னா எல்லாத்தையும் அதிகாரத்தெல்லாம் பிடிச்சி விடுவானல்ல அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்போ வர தேவலா இதெல்லாம் எப்படியாப்பட்ட விஷயம்? அந்த ஆள் பண்ணுற வேலைக்கு அதெல்லாம் இவகிட்ட சொன்னோம்னா நம்மளெல்லாம் நீங்கள் உழந்தா இருந்தீங்களா இத்தனை வருஷம்? இதை ஏன் கொள்ளலைன்னு நம்மளை கேள்வி கட்டுறக்கா? ஏக்கா எனக்கு பைத்தியமே பிடிக்கிட்டா ஒன்னால ஏன்டா வந்தோன்னு தெரியல. எங்கள் காலையில் வந்து ஓமடட்டவோ கேள்வி வாங்கிட்டு தான் மிச்சம் பாட்டுக்க பட்டாட்டுக்கு உன் மருமகளுக்கு மருமகளுக்கு நான் சொல்லி வர கொடுக்குறேன் அந்த ஆளும். என்னவோ போங்க. நாங்கள் ஏஞ்சி போகிறேன்டி அம்மா 2 பேரும் மாட்டிட்டு நில்லுங்க.
அட்டி வாய் தெரியாத உளறி விட்டு அப்படி என்னாடி விவரம் நோண்டி நோண்டி நீ கேட்குறாள் என்னடி பண்ணுறட்டு ஏட்டி என்னை விட்டுட்டு எல்லாம் போயிடா டிவி இழுத்து விட்டுட்டு போடுவா என்ன சண்டியில் அப்புறம் இந்த ஆளுக்கிட்ட உள்ள சட்டை போய் தூங்க முடியாது எட்டு எட்டி வளைப்பேன் தடியால் போட்டு நான் உடைப்பான் பாட்டுக்க ஒரு நாள் இந்த ஆளுக்கு மீன் குழம்பு மீன் வாங்கி கொடுத்துவிட்டு மீன் இந்த மீன் குழம்பு வயிற்றின்னு சொன்ன அந்த கிழவன் என்னம்மா சண்டை எனக்கு அந்த ஆளுக்கும் சண்டை நட்டு அந்த மீன் நான் செய்ய மாட்டேன் என்ன பூனை திங்கிறோம் நாய் திங்கிட்டு போட்டோம் அப்படி நல்லா நான் சுட்டி விட்டு வச்சுட்டு கடாக்கி விட்டு இங்கே மறந்த மாரி போட்டேன் அதுக்கு இந்த கிழவன் என்ன தெரியுமா சொல்லிவிட்டான் என்னைய அட கடவுளை செம்ம கடி எல்லாம் காட்டான் என்னைய நான் என்னத்த சொல்லுவனோ தெரியல இப்போ அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கட்டு பட்டுக்கிட்டு இருந்தேன் என் மேலே தூக்கி நெருப்பு அப்படியே அடுப்பு கறி நெருப்போட தூக்கி அப்படி தலை மேலே கொட்டு நான் நல்லா என் கிழவன் எனக்கு வர பயமாக இருக்கும் இவன் எல்லாரும் 7:30 விட்டு விட்டான்னு வச்சுக்க நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆட்டா இவளை என்னடா பண்ண பேய் வந்த மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிறா என்னன்னு நோண்டி கட்டுக்கிட்டு எப்படியாவது இவளை சமாளிடி முடியாமல் நான் தெரியாமல் சொல்லிவிட்டடி நீ சொல்ல மாட்டேன்டி ஏன்டி காப்பாற்றி விடுடி என்னைய அட்டி கெஞ்சு கேட்குறோம் வயசில் பெரியவன் என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அட்டி தெரியாமல் சொல்லிவிட்டாட்டி அவன் முகரைய பாரான் போகிற வேகத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுவானோ தெரியலையே எல்லாம் நம்ம சொல்லி கிள்ளி விட்டோம்னா அவ்வளவுதான் என்ன பண்ணி வைப்பாலோ தெரியலையே எனக்கு ஒன்றும் புரியாதான் இருந்த மாதிரி என்னம்மா நம்மளை எடுக்க இப்படி வெறுக்கிறாரு என்ன ஏதுன்னு புரியாத இந்த மாதிரி நேற்று காலைல கூட என்னை போட்டு அப்படி அடி என்ன அடி சரி இருக்கட்டும் நானும் கம்முன்னு இருக்கிறேன் இப்போ என்னட்ட மறைக்க பார்க்குறீங்களா என்கிட்ட என்னன்னு ஒழுங்க சொல்லி விடுங்க பார்த்துக்க எனக்கு வர்ற ஆட்டத்துக்கு என்ன நான் பண்ணி தொலைவணும் பாருங்க என்ன அந்த ஆறு அவ கூடயும் பேசிக்கிட்டு இருக்கிறானா என் புருஷன்காரன் நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது 2 பேரும் என்ன சோட்டுக்குள்ளே என்ன மறைக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது இங்கே யாருங்க என்கிட்ட சொல்லாத இருக்காருங்க நான் உங்களை இழுத்து விடவும் மாட்டேன் என் வாழ்க்கை பிரச்சனை கேட்ட புரிஞ்சுக்குங்கட்டா சொல்லுங்கட்டா தெரியாத இருக்கு இத்த நான் தெரியாத கடந்து விட்டேன் இப்போ நான் தெரியுது அந்த ஆள் கொஞ்சம் கூட என்கிட்ட பேசட்டுல சிரிக்கட்டுல என்னன்னு கூட பார்க்கறதுல சரி நம்ம முடியெல்லாம் வளர்னு இருக்க நம்மளும் போய் கையடிப்போம்னு இன்றைக்கி அடிச்சுட்டு வரோம் இதை ஏண்டி அடிக்க நல்லா படிச்சிருக்கேன் அந்த ஆளுப்பா எனக்கு புட்டி வருது ஏன் இதெல்லாம் நான் பண்ணிக்கக்கூடாதா கொல்லக்கூடாதா அப்போனா இந்த ஆளுக்கும் யாருக்குமே பேச்சுவார்த்தை இருக்க மாட்டேங்க எனக்கு தெரியலையா ஐயோ கடவுளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நீங்கள் கூட இருந்துக்கிட்டே அப்படி குழி பறிக்கிறீங்களா எனக்கு சொல்ல மாட்டேன்றீங்களா சொல்லுங்கட்டா நான் என்ன உங்களுக்கு பண்ணிட போகிறேன் சொல்லுங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் யார்ட்டி முடியாமல் இவன் இந்த அளவுக்கு கஞ்சிராளா பாவமாக இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம் மாட்டி என்ன நம்மளால சொல்ல மாட்டேன்றாளா என்னடி பண்ணுவேன் சொல்லிவிடுவோம் டீ அவள் புருஷனை அடக்கி வச்சுக்கிட்டோம் உனக்கு தான் புருஷன் இல்லை இப்போ உனக்கு இதை பற்றி தெரியாது எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அது சொல்லிட்டாடி அட சரியான பைத்தியக்காரி எல்லாம் இருக்கா நீ எப்படி பண்ணி தொடங்கட்டி நீ சொல்லாத போ நான் என்று சட்டக்க போகிறோம் என்னமோ பாவ முடியுமாக்கா இறங்கி சொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன்னு போட்டு கடைசியில் இட்டு சண்டிச்சிருக்க வைக்கிறவடா இவ என்னமோ பேசுகிறா பேச்சு என்னமோ கொல்லு எனக்கு தேவையில்லாத கடை நான் எழுந்திரிச்சு இப்பயே போகிறேன் அப்பா இவ்வளோ கிட்ட பேசிட்டு நல்ல பாம்பு வாய்க்குள்ளே கையை விட்டு வெளில வர மாதிரி எல்லாம் இருக்குது எவ்வளோ சொல்லிக்கிறா எவ்வளோ சிரிப்பாக சிரிக்கிறா நாளைக்கு நம்மள சிரிப்பாக சிரிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாள் இவ்வளோ ஐயோ சாமி நான் எழுந்திரிச்சு கிளம்புறோம் ஐயோ என்னையோ நம்மளை விட்டுட்டு போட்டாலா சொல்கிறேன்னு இருக்கு நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கிறீ நம்மளை சிரிப்பாக சிரிக்க வச்சு இந்த கிழவன் என்னை போட்டு கொலை பண்ணி விடுவானே நான் என்ன பண்ண போகிறேன் இவகிட்ட